தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் முதல்வராகக்கூடிய தகுதி இருக்குதா இல்லையா, அல்லது துரோகத்தால் வீழ்த்தப்படுவாருங்கிற விஷயத்த இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இன்ச் பை இன்ச்சாக முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியுங்க. வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிதை பிறந்தே இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவோட ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம். அவர் பிறந்த தேதி பார்த்துட்டிங்கன்னா 20-3-1954 அன்று ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் பங்குனி 7ஆம் தேதி பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார். அவர் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகப்படி ராசி அம்சத்தை சொல்கிறேங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறார், கன்னி ராசியில் பிறந்திருக்கிறார். மேஷத்தில் எந்த கிரகம் இல்லை, ரிஷபத்தில் குரு திக்பலமாக இருக்கிறார், மிதுனத்தில் கேது இருக்கிறார், கடகத்தில் கிரகம் இல்லை, சிம்மத்தில் கிரகம் இல்லை, கன்னியில் சந்திரன் இருக்கிறார், துலா வீட்டில் சனி உச்சமாக அதே நேரத்தில் வக்ரமாக இருக்கிறார், விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார், தனுசு வீட்டில் ராகு இருக்கிறார், மகர வீட்டில் கிரகம் இல்லை, கும்ப வீட்டில் புதன் தனித்த புதனாக இருக்கிறார், மீன வீட்டில் சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்கள் இருக்குது. அம்சக்கட்டத்தை பார்த்துட்டிங்கன்னா மேசத்தில் கிரகம் இல்லை, ரிஷபத்தில் சந்திரன் இருக்கிறார், மிதுனத்தில் கேது மற்றும் லக்னம் இருக்குது, கடகத்தில் கிரகம் இல்லை, சிம்மத்தில் குரு மற்றும் சூரியன் இருக்கிறார், கன்னியில் கிரகம் இல்லை, துலாத்தில் கிரகம் இல்லை, விருச்சிகத்தில் கிரகம் இல்லை, தனுசு வீட்டில் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு இருக்கிறார், மகரத்தில் கிரகம் இல்லை, கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கிறார், மீனத்தில் செவ்வாய் இருக்கிறார். அவர் பிறக்கும் பொழுது அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சந்திர மகாதசை இருப்பு 7 வருடம் 4 மாதம் 20 நாள் இருக்கும்போது பிறந்திருக்கிறாரு. தற்போதைய அவருடைய தசாபுத்தி புதன் தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குது. அவருடைய ஜாதகத்தை முழுமையாக உணர்வுபூர்வமாக ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த பதிவு அரசியல் சார்ந்த கட்சியில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் புரியாது. ஜோதிட சம்பந்தப்பட்ட ஈர்ப்பு, ஈடுபாடு, ஆர்வம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு முழுமையாக புரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோங்கிற விஷயத்த உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்க முடியும். பாருங்கள், அவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது பல விஷயத்தை நீங்களே புரிஞ்சுக்க முடியும். அவர் பிறந்திருக்கக்கூடிய தேதி எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவுடைய ஜாதகம். அவர் பிறந்த தேதி 20-3-1954. இவரோட பிறந்த நேரத்தை நாங்கள் கொடுக்கல. ஜோதிடம் தெரிந்த அனைத்து நபர்களுக்கும் தசாபுத்தி இருப்பை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் சந்திர அதியோகத்தில் பௌர்ணமிக்கு அடுத்த நாள், பங்குனி உத்தரத்துக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறாரு. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. அவரோட ஜாதகத்தை பாருங்கள். முதல்ல ஒரு மனிதனோட ஜாதகம் மிகச்சிறந்த யோக ஜாதகமாக இருக்கணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்னம் ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிரும். அப்போ லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கிறார். லக்னாதிபதி என்னவா இருக்கிறாரு? லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். அடுத்து என்ன? அந்த சுக்கிரனும் குருவும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை. அந்த பரிவர்த்தனை எப்படிப்பட்ட பரிவர்த்தனை அப்படின்னா 1 மற்றும் 11 பரிவர்த்தனை. இது என்ன பரிவர்த்தனை அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம். 1ஆம் என்கிறது தன்னை குறிக்கக்கூடிய பாவகம். ஒரு மனிதன் தான் மனசில் எந்த விஷயத்தை விரும்புகிறாங்களோ, ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயத்தை பிரபஞ்சம் முழுமையாக முடிச்சு கொடுக்கறதுக்கு 1-11 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும் பொழுது எந்த பாவ கிரகத்தோட தொடர்பும் இருக்கக்கூடாது. பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சந்திர அதியோகத்தில் சந்திரனோட பார்வையில் இருக்கிறார், முழு சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். அப்போ இது எல்லாமே லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறது. 2வது ராசி வலுவாக இருக்கணும். ராசியும் நல்லா இருக்கணும், ராசி அதிபதியும் நல்லா இருக்கணும். இப்போ ராசின்னு என்னது? சந்திரன் இருக்கிறது ராசி. அந்த ராசியை குரு பார்க்குறார். குரு இருக்கிற டிகிரி 25 டிகிரி.
சந்திரன் இருக்கிறது 13 டிகிரி, 25ல் 13 கழிச்சுன்னா 12 டிகிரிக்குள்ளே பார்க்குறார். ஒரு நட்சத்திர தூரங்கிறது 13.20 டிகிரிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது குருவுடைய பார்வை 12 டிகிரிக்குள்ளே சந்திரனுக்கு கிடைக்கிறதுனால ராசி நல்லா இருக்குது. அப்போ பார்த்துட்டிங்கன்னா ராசியை குரு பார்க்குறார். குரு பார்த்தா குரு சந்திர யோகம் அப்படின்னு பேர். உச்ச சுக்கிரன் பார்க்குறார், மிகவும் சிறப்பு. சந்திர அதியோகத்தில் பௌர்ணமி யோகத்தில் முழு பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். அப்போ சந்திர அதியோகமும் வலுவாக இருக்குது. இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறனால ராசியும் வலுவாக இருக்குது. ராசியோட அதிபதி 9ஆம் பாவகம் தொடக்க புள்ளி, 9ஆம் பாவகம் முடிவு புள்ளிக்குள்ள புதன் இருக்கிறார். அப்போது ராசி அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வை இல்லாமல் விலகி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ எல்லா விதமான யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கடைசியாக 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போது 5ஆம் இடமே ராசியாக அமர்ந்து 5ஆம் இடத்தின் அதிபதி புதன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து முழு வளர்பறை சந்திரன் 5ஆம் பாவகத்திற்கு அருகாமையில் இருந்து குருவுடைய பார்வை சுக்கிரனுடைய பார்வை இரண்டும் கிடைத்த ஒரு காரணத்தினால பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒருத்தருக்கு மிகவும் வலுவாக இருந்தால் நல்லது. எந்தெந்த விஷயத்தை இந்த பூமியில் எப்படி அனுபவிக்க போகிறோங்கிற விஷயத்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுட்டி காட்டும். அப்போது 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். 9ஆம் பாவகத்தை அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறார். பாருங்கள், 5ஆம் பாவகத்தோட தொடக்கப்புள்ளி 13.42, 5ஆம் பாவகத்தோட முடிவு புள்ளி 17.29. அதற்கிடையில் சனி இருக்கிறனால 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை ஆகும் பொழுது மகாலட்சுமி யோகம் மிகவும் சிறப்பாக செயல்படும். அப்போ அவரோட ஜாதகத்தில் 5ஆம் இடத்துக்குடைய அதிபதி 9ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துக்கான அதிபதி 5ஆம் பாவகத்தில் இருந்து பரிவர்த்தனையை போல மிகவும் சிறப்பான ராஜயோகத்தை கொடுத்தது. எல்லாரும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் தகுதி இல்லாத மனிதர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் தான் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுவாங்கன்னு. கிடையாது. பிரபஞ்சத்திற்கு யாரை எந்த இடத்துல எப்படி யார் மூலயமா உட்கார வைக்கணும்னு தெரியும். ஒரு விவசாய குடும்பத்தில் சாதாரண இடத்துல பிறந்து 1974 தொண்டராக உள்ள அதிமுகவில் சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கும் போது சேர்ந்து அதற்கு பிறகு சிலுவம்பாளையம் அப்படிங்கிற குக்கிராமத்திலிருந்து ஊராட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி அடைஞ்சு அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு ஜெயா அணி ஜானகி அணின்னு 2 அணி பிரியுது. ஜெயா அணின்னு சொல்லப்படக்கூடிய ஜெயலலிதா அம்மையாருடைய அணியில் இரட்டை சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு முதல் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போகிறார். 2வது முறையும் வெற்றி அடைகிறார். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியாக பெயர் மாற்றம் அடையுது. ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் கே பழனிசாமியாக இருந்தார். 2 சட்டமன்ற தொகுதியிலும் ஜெயித்ததுக்கு பிறகு எடப்பாடி கே பழனிசாமியாக பெயர் மாற்றப்படுது. அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், முன்னேற்றங்கள், சறுக்கல்கள், தோல்விகள் எல்லாம் அடைஞ்சதுக்கு பிறகு தான் இவருக்கு முதலமைச்சர் பதவி இவர் தேடி போகல, இவரை தேடி வந்துச்சு. அதற்கான காரணம் என்னங்கிற விஷயத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தகுதி இல்லாத மனிதர்களுக்கு பிரபஞ்சம் எந்த விஷயத்தையும் செய்யாது. ஒரு விஷயம் தானாக நடக்குதுனாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நீங்கள் சொன்னாலும் கூட தகுதி மிக்க மனிதர்களுக்கு மட்டுமே உரிய பதவி தானாக தேடி போய் சேரும். அதன் அடிப்படையில் எடப்பாடி கே பழனிசாமியோட ஜாதகத்தில் லக்கணம், லக்னாதிபதி, ராசி அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி, பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறது. இது எல்லாமே அவர் இந்த துறையில் இந்த இடத்துல முதலமைச்சராக வர்றதுக்காக காலம் செய்த விளையாட்டுன்னு மட்டும் புரிஞ்சுங்க. ஏன்னா காலம்தான் எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கும். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் தேவைப்பட்டார், ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் தேவைப்பட்டார், ஒரு காலத்தில் கலைஞர் தேவைப்பட்டார், ஒரு காலத்தில் ஸ்டாலின் தேவைப்படுறார் அப்படின்னா ஒரு காலத்தில் எடப்பாடி ஐயா தேவைப்படுவார். அது எந்த காலகட்டங்கிற விஷயத்த காலம்தான் தீர்மானிக்கணும். அதே போல் இவரோட ஜாதகத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேஷ வீடு ரொம்ப வலுவாக இருக்கணும், சிம்ம வீடு வலுவாக இருக்கணும். இந்த 2ம் வலுவாக இருந்தால்தான் ஆட்சியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்து கொள்ள முடியும். லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி மேஷ வீட்டை பார்க்கணும். மேஷ வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று வலுவாக இருந்து குருவுடைய பார்வை வாங்கி குருமங்கள யோகமாக அந்த மேஷ வீட்டின் அதிபதி இருந்தார். அப்போ இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறனால தலைமைத்துவ பதவி அவருக்கு கிடச்சிருக்கு. அதற்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஜாதகத்தில் லக்னத்திலே குரு திக்பலமாக இருக்கிறார். லக்னத்திலே குரு திக்பலமாக இருந்து அவர் எந்த இடத்தை பார்க்குறார்?
5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடம்ங்கிறது தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க அல்லது வேலையாட்கள் மனம், எண்ணம், சிந்தனை, புத்தி அதன் வழியாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, ராஜதந்திரம், சாணக்கியத்தனம் இதெல்லாம் 5ஆம் இடம் தான். அந்த 5ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைச்சதுனாலையும் அந்த 5ஆம் இடத்திற்கு அருகாமையில் சந்திரன் இருந்ததுனாலையும் முழு வளர்வரை சந்திரன் இருந்ததுனாலையும் சுக்கிரன் உச்ச சுக்கிரன் பார்த்ததுனாலையும் அந்த 5ஆம் இடத்ததிபதி பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய 9ஆம் பாவகத்தில் இருந்ததுனாலையும் இவர் வாழ்க்கையில் சாணக்கியத்தனத்தினால ராஜதந்திரத்தினால மிகவும் நுட்பமாக நுணுக்கமாக அடுத்தவங்க மனசில் இடம் பிடிச்சி உச்சபட்ச பதவியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவிக்கு வந்தார். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 7ஆம் இடத்தை பார்க்குது. இந்த 7ஆம் இடம்ங்கிறது என்னென்னா வாடிக்கையாளர்கள், மக்கள் தொடர்பு, நம்ம கூடவே இருக்கக்கூடிய சக மனிதர்கள், கூட்டாளிகள், நண்பர்கள், உறவினர்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போது 2500 பொதுக்குழு உறுப்பினர்களால் ஏக மனதாக ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இருந்த பொதுச் செயலாளர் பதவி அவரை தேடி வருது. அதற்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு தன்னுடைய 9ஆம் பார்வையினால் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துக்கு எந்த பாவகிரகத்தோட தொடர்பும் இல்லை. பாக்கியாதிபதி உச்சம் பெற்று வக்கரமாக இருக்கிறார். இப்போ மேஷ வீட்டை சனி வக்கரமாக இருந்து பார்த்தாலும் கூட சனி உச்சமாக இருந்து பார்க்கும் பொழுது இயல்புத்தன்மையோடு கெடுப்பார். வக்கரமாக இருக்கும் பொழுது பெரிய அளவில் கெடுக்க மாட்டார். இருந்தால் கூட சனி மேச வீட்டை பார்க்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் சாதாரண எளிமையான குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில், ஓரளவு செல்வாக்கு அவங்க குடும்பத்தில் இருந்தாலும் கூட அடிப்படை தொண்டராக இருந்து படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு சனியும் காரணம். சனியை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன். அப்போ என்னென்ன விஷயம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்குது? குரு சந்திரன் பார்த்து குரு சந்திர யோகமாக இருக்குது. குரு செவ்வாய் பார்த்து குரு மங்கள யோகம் சிறப்பாக இருக்கிறனால விசுவாசமிக்க தொண்டர்கள், இரட்டலை இவங்களை விட்டு போனாலும் கூட மீண்டும் இரட்டலையை தக்க வைக்கிறாரு, போராடி ஜெயிக்கிறாரு, தொண்டர் வளத்தின் பக்கம் ஈர்க்கிறாரு. இது எல்லாமே செவ்வாய் என்பது தொண்டர்கள். அந்த செவ்வாயை குரு பார்த்தோன்னா குரு மங்கள யோகம். எல்லாத்துக்கும் மேலே சந்திரனுக்கு 1, 4, 7, 10 கிரகம் இருப்பது சிறப்பு. ராகுவிற்கு 4, 7, 10ஆம் இடத்துல இருந்தால் பர்வத ராஜயோகம்னு சொல்லப்படுது. முழு வளர்பறை சந்திரனுக்கு கேந்திரம் சொல்லப்படக்கூடிய 1, 4, 7, 10ஆம் இடத்துல கிரகம் இருப்பது சிறப்பு. பாருங்கள், சந்திரன் இருக்கக்கூடிய இடம் எந்த இடமோ அந்த இடத்தை தொட்டு 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல கிரகம் இருப்பது நல்லது. அதற்கடுத்து லக்னத்திற்கு 1, 4, 7, 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நல்லது. அப்போ லக்னத்திலே குரு திக்பலமாக இருக்கிறார். 4ஆம் பாவகத்தில் வளர்பறை சந்திரன் அமர்ந்திருக்கிறார். அது சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். 7ஆம் பாவகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவாக குருவுடைய பார்வையில் குரு மங்கள யோகமாக இருக்கிறார். 10ஆம் பாவகத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கிறார். இப்போ 4 கிரகங்களும் வலுவாக இருக்குது. அப்போ கேந்திரம் ஒருவருக்கு வலுவாக இருந்தால் தான் ஆட்சி பீடத்தில் அமர முடியும். அதற்கு பிறகு அரசியல்வாதி ஆகிறதுக்கு 1, 5, 9ஆம் இடத்ததிபதிகள் வலுப்பெற வேண்டும். அந்த 1ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்று வக்கரமாக வலுவாக 5ஆம் பாவகத்தில் இருக்கிறார். அப்போ 1, 5, 9ஆம் இடத்ததிபதிகள் வலுவாக இருக்கணும். 5 கூடிய புதன் 9ஆம் பாவகத்தில் இருக்கிறார். இது எல்லாமே மிகவும் வலுவாக இருக்கிறனால முழுமையான ராஜயோகத்தை அவர் அனுபவித்தார். அதற்கடுத்து அரசியல் தூண்களாக இருக்கக்கூடிய 4 தூண்கள் வலுவாக இருக்கணும். சரராசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசிகளில் எந்த கிரகம் உச்சமடையுதோ அந்த கிரகம் ராஜகிரகம். அப்போ ராஜகிரகம் எது? மேஷ வீட்டில் சூரியன் உச்சமடைவார், கடக வீட்டில் குரு உச்சமடைவார், துலா வீட்டில் சனி உச்சமடைவார், மகரத்தில் செவ்வாய் உச்சமடைவார். இந்த 4 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருக்க வேண்டும். பார்த்துட்டிங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் திக்பலத்தில் வலுவாக இருக்கிறார். 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலத்தில் இருக்கிறார். சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், மிகவும் சிறப்பு. அதற்கடுத்து குருவை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறார். 1, 11ஆம் இடத்து அதிபதிகள் பரிவர்த்தனைக்கும் பொழுது குருவை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற பலனையே செய்வார். திக்பலத்தில் இருக்கிறது அதை விட சிறப்பு. அதற்கடுத்து சனியை பொறுத்த வரைக்கும் உச்சமாக இருக்கிறார். சனி உச்சமாகலாம், ஆனால் வக்கரமாகாமல் இருக்கக்கூடாது. அவர் உச்சம் பெற்றிருக்கிறார், வக்கரமாக இருக்கிறார். 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதியாக இருந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய நபராக இருந்து 5ஆம் பாவகத்தில் வலுவாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்ததுனால தான் கரெக்டாக சனி திசையில் ராகு புத்தியில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் முதலமைச்சர் பதவி அவரை தேடி வந்துச்சு.
அதற்கடுத்து செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்றிருக்கிறார், குருவுடைய பார்வையில் இருக்கிறார். இது எல்லாமே சிறப்பாக இருந்ததுனால தான் 4 தூண்களும் வலுவாக இருந்ததுனால ஆட்சி கட்டளை அமர முடிந்தது. அப்போது ஒரு ஜாதகத்தில் மிகவும் வலுவான அமைப்புகள் இருந்தால் மட்டுமே, பங்கம் இல்லாமல் பழுது இல்லாமல் பாவ கிரகத்தோட தொடர்பு இந்த மாதிரி இடத்திற்கு இந்த மாதிரி கிரகத்துக்கு கிடைக்காம இருந்தால் மட்டும்தான் முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியும். அதற்கான எல்லா அமைப்பும் எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவுடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தது. இவரோட ஜாதகத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி, 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தர்மத்திற்கும் அவர் தான் அதிபதி, கர்மத்திற்கும் அவர் தான் அதிபதி. அப்போ 9ஆம் இடத்து 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் பாவத்தில் உச்சம் பெற்று வலுவாக இருந்த ஒரு காரணத்தினால சனி இவர் வாழ்க்கையில் சனி திசையிலிருந்து நல்லது நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டார். போராட்டத்தை கொடுப்பார், இடர்பாடு கொடுப்பார். ஆனால் உயர்ந்தபட்ச பதவியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி அவர் தான் வாங்கி கொடுத்தார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி ரீதியாக நியூமராலஜி 8ஆம் எண். இவர் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் சனி தொடர்பு இருக்கிறத பார்க்க முடியும். சிலுவம்பாளையத்தில் கே பழனிசாமியாக இருந்து சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையில் உள்ள போகும்போது வெறும் கே பழனிசாமின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஹீப்ரு பிரமிடன் 8ஆக வரும். அவரோட பெயரோட எண் 36. உயர்ந்த பதவி கண்டிப்பாக அமைச்சே திருணுங்கிற விதி அவரோட பெயரில் இருந்துச்சு. அவர் காலப்போக்கில் 2 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறார். ஜெயலலிதா அம்மையாரோட அணியில் ஒரு தடவை இரட்டை சேவல் சின்னத்திலையும் இரட்டைகளை சின்னத்திலையும் ஜெயிச்ச ஒரு காரணத்தினால எடப்பாடி கே பழனிசாமியாக பெயர் மறுவது. அந்த காலகட்டத்துக்கு பிறகு அவருடைய சூட்சும எண் 41ஆக ஹீப்ரு பிரமிடன் 41ஆக மாறுது. 41னா அதிர்ஷ்ட கோப்பைன்னு அர்த்தம். அது நியூமராலஜியில் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் இவரோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சம்பவங்களும் 16ஆம் எண்ணிலே நடக்கும். ஏன்னா அவரோட தொழிலின் 16, இவரோட தொழிலின் 16, இவரோட தொழிலின் 16ஆக இருந்த ஒரு காரணத்தினால பெரிய அளவில் குங்கமண்டலத்தில் 11 தொகுதிகள் இவருக்கு கீழே அந்த அம்மா பார்த்துக்க சொல்லி விடுறாங்க. 10 தொகுதிகள் குங்கமண்டலத்தில் ஜெயிச்சதுனாலையும் இவர் சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்த ஒரு காரணத்தினால, அதாவது தேதி பார்த்துட்டிங்கன்னா 16/5/2011 தேதி கூட்டி பார்த்தீங்கன்னாலும் சரி, தேதி மாத வருடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னாலும் சரி, தேதியும் 16 தான் வரும். தேதி மாத வருடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னாலும் 16 தான் வரும். இவரை பொறுத்த வரைக்கும் கேது 2ஆம் தேதியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே, 20ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே கேது மிகச்சிறந்த யோகத்தை தருவார். இவர் தொழில் இன்னும் 16 வந்த ஒரு காரணத்தினால கரெக்டாக 16ஆம் தேதி அவருக்கு மிகச்சிறந்த பதவியாக இருக்கக்கூடிய அமைச்சர் பதவி, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகத்துறை பதவி இவரை தேடி வருது, அமைச்சர் பதவியாக. அதற்கடுத்து 2017 முதலமைச்சர் பதவி வரக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/2/2017. இதோடைய ஹீப்ரு பிரமிடன் 3 தான் வரும். 3னா தலைமை பதவின்னு அர்த்தம். அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த 16 ஒரு வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செயல்பட்டுகிட்டே இருக்குது. இந்த 7ஆம் நம்பரை பொறுத்தவரைக்கும் சாதாரண எண் அல்ல. வரலாற்று பக்கங்களை இடம் பிடிச்ச எல்லாத்துடைய பெயர்லையும் ஏதோ ரூபத்தில் கேதுங்கிற 7ஆம் நம்பர் பதிவாயிருக்கும். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கேதுவுடைய ஆதிக்கம் 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் எண் நல்லதே செய்வார். அது மட்டும் இல்லாமல் வரலாற்று பக்கங்களை இடம் பிடிச்சவங்க அத்தனை பேரும் 7ஆம் எண் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க. அது ஹீப்ரு பிரமிடனாக இருக்கலாம், நியூமராலஜி எண்ணாக இருக்கலாம், அல்லது தேதி மாதம் வருடத்தோட ஹீப்ரு பிரமிடனாக இருக்கலாம். உதாரணத்துக்கு உலகத்திலே பெரும் பணக்காரராக அறியப்பட்ட பில்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி எண் 25, நரேந்திர மோடியோட ஹீப்ரு பிரமிடன் 7, ஜெயலலிதா அம்மையாருக்கு ஜெயலலிதான்னு ஒரு ஏ இல்லாமல் ஆரம்பத்தில் பெயர் பதிவிட்டு இருந்தாங்க, அது 25/7. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு ஒரு ஏ சேர்த்துனாங்க 79, அதுவும் 7. அதற்கடுத்தபடியே பார்த்துட்டிங்கன்னா காமராஜர்னு போட்டிங்கன்னா 7, ஏபிஜே அப்துல் கலாம்னு போட்டிங்கன்னா 7, தளபதி விஜய்ன்னு போட்டிங்கன்னா 7. அப்போ வாழ்க்கையில் வரலாற்று பக்கங்களில் சாதனை புரிந்த பல பேர்த்தோடைய ஹீப்ரு பிரமிடன் எண்ணோ நியூமராலஜி எண்ணோ ஏதோ ஒரு ரூபத்தில் 7ஆக வரும். இந்த 7 பொறுத்த வரைக்கும் சாதாரண எண் அல்ல. 2ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு, 11ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு, 20ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு கேது நல்லதே செய்வார். இவருக்கு கேது புதனோட வீட்டில் இருக்கிறார், 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். அந்த புதன் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார். அந்த ஒரு காரணத்தினால உச்சபட்ச பதவி அவரை தேடி வந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த 16 ஒரு வாழ்க்கையில் தொடர்ச்சி செயல்பட்டுகிட்டே இருக்குது. அவருடைய எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னு எல்லாரும் கூட மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட்டிங்கன்னா 2 தான் செயல்படும். இவர் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்ற காலம் அப்படின்னா 11ஆம் தேதி, அதுவும் 2.
அவர் பிறந்த தேதி 20, அதுவும் 2, இதெல்லாம் 2. இந்த 2ன்னா என்ன? சந்திரன். இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் முழு வளர்பறை சந்திரனாக சந்திர தேவத்தில் பிறந்து குருவுடைய பார்வையிலையும் சுக்கிரனுடைய பார்வையிலையும் இருந்த ஒரு காரணத்தினால மிகச்சிறந்த யோகங்களை அவருக்கு அள்ளி கொடுத்துச்சு. அவரோட பெயரை வெகுஜன மக்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமின்னு மட்டும்தான் கூப்பிடுறாங்க. அந்த எடப்பாடி பழனிசாமின்னு போட்டிங்கன்னா 2 தான் வரும். அது சந்திரனுடைய ஆதிக்கம். இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு எடப்பாடி கே பழனிசாமின்னு போர்டே வச்சுக்கிட்டார். அதில் சூட்சமன் 41. அப்போ சந்திரன் வலுவாக இருந்தனாலையும் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருந்தனாலையும் இவர் வாழ்க்கையில் பெயரியல் ஜாதகம் எல்லாம் சிறப்பாக இருந்த ஒரு காரணத்தினால உச்சபட்ச பதவி அவரை தேடி வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சூரியன்னா ஆளுமை. சூரியனை பொறுத்தவரை திக்பாகம் வலுவாக இருந்து சந்திர அதிபத்திலிருந்து சுக்கிரனுக்கு அருகாமையில் இருந்த ஒரு காரணத்தினால 12 டிகிரி கொடுக்குறாரு பாருங்க. அப்போ முழுமையான முறையில் சூரியன் அரசாளக்கூடிய தகுதி அவருக்கு சூரியன் வலுவாக இருந்தது. அதற்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள், அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்று வலுவாக இருந்து குருவுடைய பார்வையில் இருந்தாலும் குருமங்கள யோகமாக செயல்பட்டது. அது செவ்வாய் இருக்கிறது 26 டிகிரி, குரு இருக்கிறது 25 டிகிரி. 1 டிகிரிக்குள்ளேயே குரு செவ்வாயை பார்த்தனால விசுவாசமிக்க தொண்டர்கள். இரட்டை இலை சின்னம் இவர் விட்டு போனாலும் கூட மீண்டும் தேடி வந்தது பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு. சரிங்க, ஏன் கட்சியில் உட்கட்சி பூசல், ஏன் கூட இருக்கவங்க துரோகத்தை பண்ணுறாங்க, ஏன் அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்குறாங்க, நிறைய போராட்டத்தை எதிர்கொள்கிறார் அப்படின்னா 6ஆம் இடத்தின் எதிரிஸ்தானத்தின் அதிபதி அந்த பாவத்திற்கு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறார். அந்த சுக்கிரனும் குருவும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை. இந்த செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்குன்னா பாவகர்த்தாரி யோகத்தில் செவ்வாய் இருக்குது. இவருக்கு எப்பெல்லாம் செவ்வாய் புத்தி செவ்வாய் ஆந்திரம் நடந்துச்சோ அந்த காலகட்டத்தில் நிறைய சறுக்கலையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திச்சிருக்கிறார். காரணம் சனி செவ்வாய் 2 பாவகிரகங்களுக்கு மத்தியில் செவ்வாய் இருந்ததுனால என்னதான் குருவுடைய பார்வையில் இருந்தாலும் விசுவாசமிக்க தொண்டர்கள் இருந்தாலும் இவருக்கு கூடவே சில துரோகிகள் இருக்கத்தான் செய்வாங்க. போராட்டத்தை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, தொடர்ச்சியாக சங்கடத்தை படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இதையும் மீறி முதலமைச்சர் ஆவாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கடுத்து இப்போ சூரியனை பார்த்தாச்சு, செவ்வாயை பார்த்தாச்சு. குருனா அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, பெயர், புகழ் அத்தனையும் கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த குருவை பொறுத்த வரைக்கும் திக்பலத்தில் இருக்கிறார், செவ்வாயோட பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் குரு தங்களுக்குள்ள நட்பு கிரகங்கள். அது மட்டும் இல்லாமல் குருவும் சுக்கிரனும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை. குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். இது எல்லாமே ஒரு வாழ்க்கையில் அந்தஸ்து மிக்க மனிதராக, செல்வாக்கு மிக்க மனிதராக, சொல்வாக்கு மிக்க மனிதராக பதவி அவரை தேடி வரத்துக்கான காரணம் இந்த குரு ஒரு காரணம். அதற்கடுத்து சனி வெகுஜன ஆதரவு, மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். வெகுஜன ஆதரவு கொடுக்கக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெற்று வக்கரமாக இருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொரு பதிவில் சொல்லியிருக்கிறோம், முதலமைச்சர் கருணாநிதி ஐயாவோட ஜாதகத்திலையும் சனி உச்ச வக்கரம், தற்போதைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்திலையும் சனி உச்ச வக்கரம், இவரோட ஜாதகத்திலையும் சனியை பொறுத்தவரை உச்ச வக்கரம். அப்போ வெகுஜன மக்கள் ஆதரவு மிகப்பெரிய பேர் இயக்கமாக 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேரில் எம்ஜிஆர் தொடங்கினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பேரில் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரை பொறுத்தவரை அந்த கட்சி வழிநடத்தினார். அதற்கு பிறகு எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இவரை தேடி வந்திருக்கு. அப்படின்னா இவரோட ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருந்த ஒரு காரணத்தினால மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் சூரியன், செவ்வாய், குரு, சனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆளுமை, அதிகாரம், அந்தஸ்து, மக்களுடைய தொண்டர்களுடைய செல்வாக்கு, இது எல்லாம் இருந்த ஒரு காரணத்தினால மிகச்சிறந்த பதவியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பதவி அவருக்கு தேடி வந்துச்சு. சனி ஏற்கனவே சொல்லியாச்சு, இவரோட ஜாதகத்தில் 9ஆம் இடத்தின் பாக்கியஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானமாக இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல அமர்ந்த ஒரு காரணத்தினால லட்சுமி யோகமாக செயல்பட்டு மிகவும் சிறப்பான அபரிமிதமான வாழ்க்கையை சனி திசையில் ராகு புத்தியில் கொடுத்துச்சு. இந்த ராகு புத்தியில் ஏன் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாங்க கூட, ராகுக்கு வீடு கொடுத்த குரு பொறுத்தவரைக்கும் திக்பலம். அந்த குருவும் சுக்கிரனும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை. எல்லாத்துக்கு மேலே ராகுவுக்கு 1, 4, 7, 10ஆம் இடத்துல தொடர்ச்சியாக கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் பர்வத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. மேடம் எருதுசுரா நண்டு கண்ணு 5 இடத்தில் கருநாகம் அமர்ந்து நிற்கில் பூ மேடை தனித்தொயிலும் ராஜயோகம் செப்பே அப்படிங்கிற அந்த வார்த்தையை முடிச்சுட்டு இந்த பாடலுடைய தொடர்ச்சியாக 4 கேந்திரத்திலும் இடவிடாமல் கிரகம் இருந்ததாகில் பர்வதமாம் ராஜயோகம் சீமானாகும் ராஜயோகம் செப்பே. அப்போ ஒருத்தனை பொறுத்தவரைக்கும் அரசனுக்கு ஒப்பான, சீமானா செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அரசன் அர்த்தம். அப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்கு அமையும் அப்படின்னா
ராகுவிற்கு 1, 4, 7, 10லையோ, லக்னத்திற்கு 1, 4, 7, 10லையோ, ராசிக்கு 1, 4, 7, 10லையோ கிரகம் இருந்தால் அந்த யோகத்தை அனுபவிப்பாங்க. இப்போது லக்னத்திற்கும் 1ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 4ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறார், 7ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறார், 10ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கிறார். இது எல்லா கிரகம் வலுவாக இருக்குது. குரு திக்பலமாக இருக்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குரு மங்கள யோகத்தில் ஆட்சியாக இருக்கிறார். சூரியன் திக்பலமாக இருக்கிறார். ராகுவிற்கும் 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இப்படி கிரகங்கள்லாம் வலுவாக இருக்குது. சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறத பார்த்தா தெரியும். இதெல்லாம் வலுவாக இருந்த ஒரு காரணத்தினால நாற்காலியாக இருக்கக்கூடிய 4 தூண்கள், அரசியல் தூண்கள் வலுவாக இருந்த ஒரு காரணத்தினால தான் அரசியலில் சாதிக்க இவரால் முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 கால்களில் ஒரு காலை பொறுத்த வரைக்கும் விசுவாசமிக்க தொண்டர்கள், அதுவும் முதல் கால். 2வது காலை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அமைச்சர்கள், கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி, இதெல்லாம் 2வது கால். இந்த 3வது காலுங்கிறது இரட்டை இலை. இந்த 4வது காலுங்கிறது ஜெயலலிதா அம்மையார் மற்றும் எம்ஜிஆருடைய அந்த கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய அவங்க செய்த நற்பணி. இந்த 4 காலம் வலுவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவர் ஆட்சி கட்டல முதலமைச்சராக மீண்டும் அமர முடியும். இதில் ஒரு காலம் இருக்கக்கூடிய இந்த கூட இருக்கக்கூடிய நபர்கள் தேவையில்லாத சில நம்பிக்கை துரோகத்தை செய்யும் பொழுது ஒரு கால் ஆட்டம் காணுச்சுன்னா நிரந்தரமாக முதலமைச்சராகவோ நிரந்தரமாக பதவியிலேயோ இருக்க முடியாதுங்கிறது யதார்த்தமான உண்மை. அடுத்த பதிவு முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சனியை பொறுத்த வரைக்கும் அவர் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருந்து சனி நியூமராஜப்படி 8ஆம் எண்ணாக இருக்கிறனால கே பழனிசாமிங்கிற பேரில் ஹீப்ரு பிரமிடன் 8ஆக வரும். இவர் 8வது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது எல்லாமே ஒரு வாழ்க்கையில், அதுவும் சனி திசையில் ராகு புத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த ராகு 8ஆம் பாவகத்தில் இருக்குது. இது எல்லாமே அவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி ஏதோ ரூபத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்த ஒரு காரணத்தினால முழுமையான ராஜயோகத்தை கொடுத்துட்டு போயிடுச்சுங்க. வெகுஜன மக்களும் விசுவாசமிக்க தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமின்னு தான் கூப்பிட்றாங்க. அப்போ அதோட ஹீப்ரு பிரமிடன் 2, அவரோட தேதி மாதம் வருடத்துடைய ஹீப்ரு பிரமிடன் 2, அவர் பிறந்த தேதி 20, அதுவும் 2. இந்த 2ஆம் எண்ணை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கவனம் சற்று குறைவாக இருந்தால் தோக்கடிக்கவும் செய்யும். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்திருந்தார். இதெல்லாம் இல்லாமல் ஹிட்லர், முசோலினி, லார்டு கிளைவ் இவங்களுடைய பிறந்த தேதியும் 2ஆம் எண் சந்திரனுடைய ஆதிக்கத்துக்குட்பட்ட தேதியே இருந்த ஒரு காரணத்தினால கடந்த காலங்களில் இவங்க எல்லாமே துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார்கள். எதிரிகளை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, ஆனால் துரோகத்தால் வீழ்ந்துருவாங்க. அப்போ எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே சாத்தியம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய தொழிலின் 16 வருது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதி 16ஆம் தேதி. தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா 16 தான் வரும். எல்லாத்துக்கும் மேலே இவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேதியும் 16 தான் வரும். இந்த 16ஆம் எண்ணை தகர்க்கப்பட்ட கோட்டைன்னு சொல்லி எகிப்து சித்திரங்களை வரைஞ்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய பெயர் மாற்றத்திற்கு பிறகு அவங்களுடைய ஹீப்ரு பிரமிடன் கூட்டி பார்த்திங்கன்னா 16 சூட்சமன் 16ஆக வந்த ஒரு காரணத்தினால 2016 பதவியும் கொடுத்து உச்சபட்ச புகழையும் கொடுத்து அதே நேரத்தில் மரணத்தையும் கொடுத்துருச்சு. அப்போ அந்த 16 பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய உச்சத்துக்கு போய் சாதித்தவங்களும் இந்த 16 தான், வீழ்ந்தவங்களும் 16 தான். ராஜீவ்காந்தியுடைய வாழ்க்கையின் 16ஆக வந்த ஒரு காரணத்தினால புகழோட உச்சத்தில் பிரதமராக இருக்கும் பொழுது கொல்லப்பட்டார். இளைய தளபதி விஜய்க்கும் தொழிலின் வாழ்க்கையின் 2மே 16. அப்போ அந்த 16 பொறுத்த வரைக்கும் உச்சத்தையும் கொடுத்துருக்குது, வீழ்ச்சியும் கொடுத்துருக்கு. எச்சரிக்கையாக இருந்தால் மட்டுமே சாதிக்க முடியுங்கிறது யதார்த்தமான உண்மை. இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் நடக்கக்கூடிய காலம் ஜூன் மாதமாக இருந்தால் அந்த ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு புதன் தசையில் சுக்கிர புத்தி நடந்துகிட்ருக்கும். அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுது 17.53 டிகிரியில் இருக்கிறார். கோச்சார சனி ஒரு 19 18 to 19 டிகிரிக்குள்ளே அந்த இடத்துல பயணிச்சிட்ருப்பார். அப்போ சுக்கிரன் மேலே கோச்சார சனி பயணிக்கிறது நல்லது அல்ல. எப்பயுமே எதிரி ஸ்தானம் வலுப்பெறக்கூடாது, எதிரிகளுக்கு தான் வலு ஜாஸ்தியாகும். எதிரிகள்னால் யார்? மறைந்திருக்கக்கூடிய கூடவே இருந்து துரோகத்தை செய்யக்கூடியவங்களும் எதிரி தான். ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதி ஏறக்கூடிய சுக்கிரன் அந்த பாவகத்திற்கு 6ஆம் இடத்துல மறைந்து உச்சமடைகிறார். 6ஆம் இடத்தின் அதிபதி எதிரி ஸ்தானம், சத்ருஸ்தானம். அந்த 6ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் அந்த 6ஆம் பாவத்திற்கு 6ஆம் இடத்துல மறைந்து உச்சமடைகிறார். அப்போ எதிரிகளை பொறுத்த வரைக்கும் பிரித்தாலும் சூழ்ச்சியின் மூலமாக கூட இருக்கக்கூடிய நண்பர்களை, கூட இருக்கக்கூடிய கூட்டணியை இவங்களாம் பிரிக்கிறது மூலயமா வெற்றி வகை சூட முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு புதன் தசை நடக்குதுன்னா அந்த புதன் மேலே கோச்சாரத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த புதன் பிறப்பு ஜாதத்தில் எங்கே இருக்கிறார்? கும்ப வீட்டில் 9.57 டிகிரியில் இருக்கிறார். கோச்சாரத்தில் ஜூன் மாதம் முழுவதுமே
ராகு 8லிருந்து 9 டிகிரிக்குள்ளே அங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார். சுக்கிர புத்தி நடந்துகிட்ருக்கும். அந்த சுக்கிர புத்தியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கக்கூடிய டிகிரி மீனத்தில் 17.53, சனியை பொறுத்த வரைக்கும் 18 டிகிரிலிருந்து 19 டிகிரிக்குள்ளே அருகாமையில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார் கோச்சாரத்தில். அதற்கடுத்து அவருக்கு அந்தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அந்தரம் தான் அந்த ஜூன் மாதத்தில் நடக்கும். அப்போ அந்த ராகு அந்தரம்னா ராகு 27.24 டிகிரி, சனி கோச்சாரத்தில் தன்னுடைய 10ஆம் பார்வையில் 19 டிகிரிலிருந்து 10 டிகிரிக்குள்ளே அந்த ராகு இருக்கக்கூடிய வீட்டை பார்ப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் லகுவாக இந்த இடத்துக்கு வரல. 1999க்கு பிறகு 2011 வரைக்கும் 12 வருடங்கள் தொடர் போராட்டத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் வலியையும் வேதனையும் தோல்வியும் சந்திச்சு அதற்கு பிறகு தான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் பதவிக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக எதிரிகளை ஜெயிப்பாரா இல்லை சூழ்ச்சியினால் தோற்கடிக்கப்படுவாரா அப்படிங்கிற விஷயத்த அடுத்து இவரோட கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்கள். தமிழகத்தை விஜய் ஆழ்வாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ராகுல் காந்தியோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம்.